ஹாய், ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியை பார்த்தாலே தெரியும், க்ரீன் ஹில்ஸ். இது எங்கே இருக்குன்னா, கரெக்டாக திருச்சியிலேருந்து 70 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாது, பார்த்ததில்ல. இன்னைக்கு அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபால்ஸில் போய் அதுவும் ஒரு க்ரீன் சிக்கன் செய்ய போகிறோம். கமான், பார்க்கலாம் வாங்க. க்ரீன் ஹில்ஸ்ன்றாங்கல்ல, ஃபால்ஸ்லாம் இருக்காமே, அதில் தண்ணி வருமா? சொல்லியா சாப்பிட்டு இதே வேலையா பண்ணிட்டு இருக்காதீங்க. வரவங்க போனீங்கன்னா வழி சொல்லி நல்லது பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். என்னமோ பேசுற. நீங்க கிரீன் ஹில்ஸ் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்ல ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. என்னன்னா, உங்களோட இப்போ நீங்கள் என்ன காரில் வரீங்களோ இல்லை பைக்கில் வரீங்களோ, உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிப்பாங்க. எத்தனை பர்சன்ஸ் போகிறீங்கன்றதை நோட் பண்ணிப்பாங்க. நீங்கள் இன் ஆகிற டைமிங், வெளியில் வந்து 5 o'clock வரணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் வந்து ஆல்கஹால், பிளாஸ்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கேயே நீங்கள் எடுத்து என்ட்ரன்ஸில் போட்டுட்டு போயிடணும். அவ்வளோதான். அதுபடி அவங்க சொல்கிற ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் க்ரீன் ஹில்ஸோட செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 20 minutesல இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட் நின்று பார்த்தா ரொம்ப அழகாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம், அவங்க உள்ளே என்ன சொல்கிறாங்க, பிளாஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியும் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இங்கே போட்டு வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். பிளாஸ்டிக்ஸு, பாட்டில்ஸு, என்னென்னமோ போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க சொல்கிறது எதுவுமே செய்ய மாட்டாங்க போல். அதனால் இந்த பக்கம் வரவங்க அழகாக இருக்கிற அந்த நேச்சுராக அப்படியே அழகாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அதில் அதை போடுறது, இதை போடுறது, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு இருந்தீங்கன்னா நல்லா இல்லை பார்க்குறதுக்கு இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஹில் ஸ்டேஷனுக்கு வரோன்னா ஒரு வியூ பாயிண்ட்ஸ், அந்த நேச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அதில் இதை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. க்ரீன் ஹில்ஸோட வாட்டர் ஃபால்ஸ், மங்களம் ஃபால்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போது வாட்டர் இருந்தால் அது ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒருத்தருக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ தண்ணி இல்லாதனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படியோ ஒரு ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, தண்ணி இல்லை. ஆனால் அதுக்காக திரும்பி போகிற நாங்கள்ல, இப்போ இறங்கி போய் எப்படி சமைக்கிறோன்றதை மட்டும் நீ பார்க்குற. அதெல்லாம் இப்போ ஆப்பிரிக்க மலைகளில் நாங்கள் வந்து இது ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்துட்டதுனால இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. எங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணணும்னு ஒரு டைம் முடிவு பண்ணுறேன், எங்கள் பேச நாங்களே கேட்க மாட்டோம் போது அப்புறம் வேற ஒருத்தர் சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம். Ready, start, 1 2 3. இந்த பச்சை மிளகா போட்டு ரெடி பண்ணி ஓகே, ஒரு வழியாக க்ரீன் ஹில்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு செக் போஸ்ட்டுக்கும் வந்தாச்சு. ஆனால் இன்னொரு சேடுனா ஃபால்ஸில் தண்ணி வரல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஃபால்ஸில் தண்ணி வருதுன்னா மட்டும் வாங்க, இல்லைனா வராதிங்க. அது அப்படி க்ரீன் ஹில்ஸ் ஒரு அழகான ஹில்ஸ், வியூ பாயிண்ட்ஸ், ஃபால்ஸ், இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இங்கே இல்லை. ஸோ ஓகே, பாய் பாய், டாட்டா. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மோர் தென் வீடியோஸ்க்காக நம்மளை இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டாட்டா, பாய் பாய்.